கைஸ் உங்களுக்கு நான் 5 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல என்னாவது இந்த ஏரியா மட்டும் இந்த லிவரை தவிர இந்த ஏரியாவில் என்னாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம். ஓகே 5 செகண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு எப்படி கைஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டுட்டோரியல் how to build an 3x3 flush trapdoor. இது வந்துட்டு நான் இங்கே ஒரு சீக்ரெட்டான வீடியோவுக்கு இதை நான் யூஸ் பண்ணுவேன். சீக்கிரமாக அது பாருங்கள். ஓகே ஓகே இங்கே பாருங்க, இதுதான் அப்போ பார்த்தா இருந்தது. ஓகே கைஸ் இது வந்துட்டு சில பேர் சொல்லாததுன்னு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஓகேயா, இதுதான் ரெட் ஸ்டோன். ஆனால் ரெட் ஸ்டோன் ஆனால் இதோடு பயங்கரமாக இருக்கும். ஓகே இதுக்கு வந்து நம்ம தேவையானது வந்துட்டு ஒரு 3 block ஸ்லாப் வித் 9x5 மீட் 9x5 ஏரியா வேணும். ஒரு 3 block சைட்டில் கரெக்டாக ஒரு சென்டரில் ஒரு 3 blocks 1 2 3 1 2 3 1 2 3 ஓகே அந்த மாதிரி பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணணும். நம்ம வந்துட்டு ஸ்லைமும் அணியும் ரெண்டுமே யூஸ் பண்ணணும். பாருங்க இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேயா, யூஸ் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைடு கரெக்டாக வந்துட்டு இந்த வெயிட் பண்ணணும். கரெக்டாக இங்கே ஒரு பிளாக் வச்சுட்டு கரெக்டாக ஓகே கைஸ் இந்த மாதிரி மேலே வச்சிடணும். மேலே வச்சதுக்கப்புறம் ஒரு பிளாக் கைஸ் அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்துட்டு கிளேஸ் டெரக்காட்டா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். எது எதுலாம் ஸ்லைமில் ஸ்டிக் ஆகாதுன்ட்டு நம்ம வந்துட்டு இதுவும் இந்த இப்போ வந்து ஸ்லைமு அயனு இதெல்லாம் யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகாது. இந்த கிரே டெரக்காட்டா சல்கர் பாக்ஸு எக்கச்சக்கமான கிளேஸ்டு இதோ இந்த மாதிரி இதில் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காமிக்கிறல இதில் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சரியா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிளாக் இப்படி விட்டுருங்க. அப்புறம் வந்துட்டு இங்கே ஒன்று கரெக்டாக அப்புறம் இங்கே இப்படி வச்சிடணும். கைஸ் இது வந்து நான் வந்துட்டு கொஞ்சம் தப்பாக பில்டு பண்ணிட்டேன். இது வந்துட்டு இப்படி இருக்கணும். பரவாயில்ல, உங்களுக்கு என்ன இது வந்துட்டு பரவாயில்ல கைஸ். இன்னும் 9x5 ஏரியா வேணும், அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு லிவரு இந்த மாதிரி இப்போ வந்துட்டு இது இப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா தலைவலிக்கும். அதை கட்டி இதெல்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் கைஸ் என்ன பண்ணணும்னா இந்த 2 இது வச்சிடணும். இது வச்சதுக்கப்புறம் இன்னொன்று 2 டெரக்காட்டை வச்சுட்டு இங்கே வந்துட்டு இதோ பேக் சைடு இருக்கும். எப்பவுமே ரிப்பீட்டரை வந்துட்டு பேக் சைடு வச்சு ஆன் பண்ணால் மட்டும்தான் இது லைட் எரியும். இல்லைன்னா இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு இதே நம்ம வந்துட்டு இதை ஃப்ரண்ட் சைடில் வைக்கிறோம். இதே மட்டும் இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் வச்சுட்டு இப்படி வரும் இருக்காது, ஏன்னா எப்பவுமே பேக் சைடில் தான் இருக்கும். ஓகேயா, கட்டி இந்த மாதிரி பேக்கு 3 டிக்கு 1 2 2 டைம் கிளிக் பண்ணிடுங்க. 1 2 அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்துட்டு இன்னொன்று பிளாக் வச்சுட்டு க்ரௌச் பண்ணி இந்த மாதிரி வைங்க கைஸ். அதுவும் இல்லாமல் இது பெட்ராக் எடிஷனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேயா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு பிளாக் 2 இடத்துலையும் ஒரு பிளாக் வச்சிடணும். பிளாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 0 டிக் அது 1 டிக் ரிப்பீட்டர் வச்சிடணும்.
இதை வச்சு கைஸ் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி முடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல 2 ரெஸ்டோன், இங்கே வந்துட்டு 2 ரெஸ்டோன், இந்த சைடு வந்து இந்த மாதிரி 2 ரெஸ்டோன் வச்சாச்சா. வெயிட் பண்ணுங்க, இப்போதைக்கு நான் வந்துட்டு அதை 2 ரிமூவ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தோன்னா அது 2 ஆன் ஆகும். ஆன் ஆயிடுச்சு, கரெக்டாக பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு ஒரு ரெட்ஸ்டோன் டஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு இது, இங்கே கரெக்டாக இந்த மாதிரி ஒன்று, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று. ஓகேயா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதே மாதிரி ரிப்பீட் பண்ணணும். ஓகே, ஸ்பீடாக ரிப்பீட் பண்ணிடணும். ஓகே, இந்த ரிப்பீட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ வந்துட்டு இது வந்துட்டு இப்படி இருக்கணும், இருக்கும் இப்போதைக்கு. சரி, இப்போ வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணோம்ல, அது 2யும் இந்த மாதிரி இப்படி வச்சிடணும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஆன் பண்ணணும். பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்க, இப்போ வந்து டுட்டோரியல்ஸ்லாம் இது மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தருவாங்க. ஆனால் நான் இங்கே இங்கே பாருங்கள், இந்த லிவர் கொடுத்தா எப்படி இந்த சைடு வருது, அதுதான் ட்விஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நீங்கள் நல்லா இந்த ரெஸ்டாரண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு புரியும். ஓகேயா? இப்போ வந்துட்டு இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த ரெஸ்டாரண்ட் ஆன் பண்ணும் போது இந்த பிஸ்டன் வந்துட்டு இங்கே அந்த மாதிரி இங்கே இருக்குமா, இது வந்துட்டு இங்கே இருக்கும். அப்போ வந்துட்டு இது பிடிக்கும்போது இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இது பவர் ஆகும். அப்போ வந்துட்டு இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த சைடில் ஒரு ரெஸ்டாரண்ட், இந்த சைடில் ஒரு ரெஸ்டாரண்ட், அப்புறம் இந்த ரிப்பீட்டர்ஸ் ஆன் ஆகும்போது இது 2மே ஆன் ஆகி இப்படி பண்ணும். இந்த ரிப்பீட்டரும் இப்போ பாருங்கள். ஓகேயா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஏரியாவில் மட்டும் இங்கேருந்து இங்கேருந்து பண்ணால் கூட ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பாருங்கள், அப்படி மேலே கூட கொண்டு வரலாம். இதுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து ஒரு சீக்ரெட் வீடியோ ஸ்பீடாகவே வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுதான் ரெஸ்டாரண்ட், அவ்வளோதான். இதுதான் ரெஸ்டாரண்ட். இப்போ வந்துட்டு இந்த லெவர் இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போ வந்துட்டு இங்கே இருந்துச்சுன்னா ஆன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது. அதுதான். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இந்த ரிப்பீட்டரை மட்டும் நான் எடுத்துகிட்டு நார்மலாக சொன்னால் ஆனே ஆகாது. இல்லை இது பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இருக்கிற கட் ஆன் ஆகுது. இது ஓகே, ஆனே ஆகாது. ஏன்னா ரெட்ஸ்டோன் சிக்னல் வந்து இங்கே ஏதோ இங்கே இந்த இடத்துல ஒரு 16 பாக்ஸ் ரேடியஸ்குள்ளே தான் இருக்கும். இதுக்கு மேலே பண்ணால்
ஆகாது. ஓகே, இந்த சைடு பண்ணிட்டு ஓகேயா. ஏன்னா ரிப்பீட்டர் வந்து கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டுட்டோரியல் வீடியோ வேணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், இதை வந்து என்னால் அப்கிரேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதான் அந்த ஃப்ளைங் மிஷின் மாதிரி, டான்ஸிங் ஃப்ளைங் மிஷின் மாதிரி அந்த மாதிரி நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி கைஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.